கொடுத்திருக்கு. இதுவரைக்கும் ஒரு விழுக்காடை கூட நிறைவு செய்யாதது திமுக. எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு? 10ல இருந்து 15 விழுக்காடு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திலும் நிர்வாகத்திலும் வாய்ப்பு கொடுத்துட்டு வருதுங்க. யார பார்த்து சும்மா அவதூறுகளை அள்ளி வீசுறாங்கன்னா போற போக்குல இருந்து சிரிச்சு எள்ளி நகையாடுவீங்க அப்படின்னா நாங்க எல்லாம் சும்மா என்ன பெத்து போட்டு உங்களுடைய விமர்சனங்களை கேட்டுட்டு அப்படியே போய் சந்தோஷமா படுத்துக்கிறதுக்காகவா? உங்களுக்கு மார்க்கம் சொல்லுதா? உங்களுக்கு மார்க்கம் சொல்லுதா இவங்களை பத்தி தப்பா பேசுங்க, இவங்களை பத்தி புறம் பேசுங்க, இவங்களை சிரிச்சு விடுங்க, இவங்க வந்து பிஜேபி பி டீம்னு சொல்லி விடுங்கன்னு சொல்லுதா? நாங்க அடுக்குவோம். எண்ணற்ற கூறுகள் பாஜக எடுத்து வந்த எல்லா நாசக திட்டத்தையும் நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். எந்த இடத்திலுமே பாஜகவோடு நாங்கள் சமரசம் அடைந்ததில்லை. இன்னைக்கு அரை விழுக்காடு 1/4 விழுக்காடு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாஜக கொடுக்கிற காசு என்ன தெரியுமா? 300 கோடி. இன்னைக்கு 8.22 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க 36 லட்சம் ஓட்டு வச்சிருக்க நாம் தமிழர் கட்சியினுடைய என்ன தெரியுமா வேல்யூ என்ன தெரியுமா? 2000 கோடி இல்ல 4000. பாங்கோசை கேட்ட பின்பும் பள்ளி செல்ல மனமில்லையோ, அந்த படைத்தவன் நினைவில்லையோ. சிம்மக்குரலோன் ஐயா நாகூர் ஹனீஃபா அவர்களுடைய நினைவோடு துவங்குகிறேன். இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான இஸ்லாமியர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி அவர்களுக்கே வாக்கு செலுத்துகிறீர்கள் என்று நான் அறிவேன், எனக்கு தெரியும். ஆனால் அந்த திமுகவுக்காகவே வாழ்நாள் முழுக்க பாடல்களை பாடி மறைந்திட்ட நம்முடைய பெரும்பாட்டன் இஎம் ஹனீஃபா அவர்களை இவ்வளவு ஆண்டுகள் கழித்து 75 ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவில் இவ்வளவு ஆண்டுகள் கழித்து அவருக்கு ஒரு பூங்காவுக்கு ஒரு பெயர் வைக்கணும் என்ற நினைவே நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தியதற்கு பிறகுதான் இவர்களுக்கு வந்தது அப்படிங்கறத நீங்க நம்பணும். கள்ளக்குடி கண்ட காவலன் கருணாநிதி அப்படின்னு எல்லாம் பாடி 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 ஓடா தேஞ்சவர் எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஐயா இஎம் ஹனீஃபா அவர்கள். அவருக்கு என்ன மதிப்பை இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு கொடுத்ததுன்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மிக மிக இக்கட்டான சூழ்நிலை, இடைத்தேர்தல், தோத்துருவோன்னு தெரியும். அப்போது வேலூர்ல ஏதோ ஒரு இடத்துல வாய்ப்பு கொடுக்குது. யாருக்கு? ஐயா இஎம் ஹனீஃபா அவர்களுக்கு. அதுவும் உதயசூரியன் சின்னத்துல இல்ல. இப்படி இஸ்லாமியர்களை கிள்ளுக்கீரையாக மட்டுமே, உங்களை ஒரு வாக்கு வங்கியாக மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற திமுகவுக்கு தான் உங்களுடைய வாக்கா என்று சிந்தித்து பாருங்கள். திமுக நமக்கு என்ன செய்திருக்கிறது? ஏன் நீங்கள் அவர்களை இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் என்று நம்ப வேண்டிய காரணம் என்ன? அவர்கள் உங்களுக்கு இஸ்லாமியர்கள் மத்தியில ஒரு அச்ச உணர்வை எழுப்பி வைத்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் நாம பாதுகாக்கப்பட வேண்டிய சமூகம் என்கின்ற அச்ச உணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் 2002 குஜராத் இனப்படுகொலை என்ற மாபெரும் கலவரம் நடப்பதற்கு முன்னோடியாக இங்கே கோயம்புத்தூர் கலவரம் நடந்தது. இங்கே கோயம்புத்தூர் கலவரம் நடக்கும் போது அன்றைக்கு ஆட்சியில் அரியணையில் அமர்ந்திருந்தவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள். அவர்களுடைய ஆட்சியில லா அண்ட் ஆர்டர் சரியா இருந்திருந்தது அப்படின்னா தெரியாம 2 காவல்துறைக்கு மத்தியில சண்டை வந்திருக்குமா? அங்க கலவரம் நடந்திருக்குமா? 700 கோடி சொத்துக்கள், இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்குமா என்று நினைத்து பாருங்கள். இதை எல்லாத்தையும் லாபகரமாக மறைத்துவிட்டு மறந்துவிட்டு நாம் தமிழர் கட்சியின் மீது அவதூறு சேற்றை வாரி அப்படியே வீசுறது. இவரு சீமான் வந்து மதம் மாத்திருவாருங்க. ஏன் மதம் மாத்திர கட்சி கூட போய் நிக்கிறீங்க நம்ம கிட்டே கேள்வி. அதாவது இஸ்லாமியர்கள் வந்து அதாவது திமுகவுக்கு வாக்கு செலுத்துவது 6வது கடமைன்னு சொல்லலாம். அது மதம் மாற்றுவதல்ல. ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமியர்களுடைய காவல் தெய்வம் என்று நாசர் சொல்லலாம். அது மதம் மாற்றுவதல்ல. ஆனால் எண்ணற்ற இஸ்லாமிய பெருமக்கள் நாம் தமிழர் கட்சியில் அடையாளப்படுத்தப்பட்டு பேசினார்கள் என்றால் இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு. சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லிட்டாருங்க. எப்படிங்க அந்த கட்சியில இருக்கீங்க? இங்க பல அண்ணன்மார்கள் பேசிக் கொண்டிருந்தாங்க. சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. யார் சாத்தானின் பிள்ளைகளாக மாறிட்டாங்கன்னு சொன்னாங்க? இங்க சாத்தானின் வேலையை செய்யக்கூடியவர்கள் யார் என்ற கேள்வியை எழுப்பி பாருங்க. குர்ஆனை படிக்கும் போதே இறைவன் என்ன சொல்லுகிறான்? அதில் ஆராய்ந்து ஆய்வு பண்ணி பாருங்க. அதனுடைய அர்த்தத்தையும் பொருளையும் தேடி பாருங்க. அதை
சொல்றது போலவே இங்க ஒரு அவதூறையும் பொய்யையும் கடத்தி விட்டா அதனுடைய உண்மைத்துவம் என்னங்கறத தேடி போய் பாருங்க. இங்க ஊழல் செய்யறவங்களும் கொலை பண்றவங்களும் லஞ்ச லாவண்யம் பண்றவங்களும் மதத்தாலையும் சாதியாலையும் பிரித்து ஆளக்கூடியவர்களும் சாத்தானின் பிள்ளைகள் இல்லையா? சாத்தானின் செயல் கிடையாதா? இந்த சாத்தானின் செயலை செய்யக்கூடியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாக்களிப்பதற்கான பேர் என்ன அப்படிங்கறத உங்களோட சிந்தனைக்கே விட்டு விடுகிறேன். சாத்தானின் பிள்ளைகளாக மாறிவிட்டு வருகிறீர்கள். அது எங்களுடைய வழி. மீண்டும் மீண்டும் உங்களை வாக்கு வங்கியாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் உங்களுடைய வாக்குகளை அப்படியே கொண்டு போய் போடுறீங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில எண்ணற்ற இஸ்லாமியர்களை என்னால் எண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும். மாமா ஹுமாயூன் கபீர் அவர்கள், தம்பி அபூபக்கர் அவர்கள், தம்பி ஹுசேன் அவர்கள், தங்கை அனீஸ் பாத்திமா அவர்கள், மச்சி தாரிகா சல்மான் அவர்கள், என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் ஷாஹுல் அமீன் அவர்கள்னு எண்ணற்ற பேரை பட்டியலிட முடியும். ஆனால் எத்தனை இஸ்லாமியர்கள் அங்க இருக்காங்க திமுகவுல? நான் சொன்னது போல ஸ்டாலின் ஒரு காவல் தெய்வம்னு சொன்ன அண்ணன் நாசர் அவர்கள் அங்க இருக்கிறாங்க. பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டுவதற்கு செங்கல்லை தாரை வார்த்து எடுத்து கொடுத்த செஞ்சி மஸ்தான் அவர்கள் இருக்கிறாங்க. அவர் இஸ்லாமியராங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஏன்னா அவர் சொல்றாரு கன்னி ராசி தனுசு நட்சத்திரம் அப்படின்னு மேடையில பேசுறாருங்க. இவங்களெல்லாம் மதம் மாற்றலையா? இவர்களையெல்லாம் அவர்கள் மதம் மாற்றி வைக்கலையா? நாங்கள் எங்கள் மார்க்கத்தோட எங்களுடைய மத நம்பிக்கையோட எந்த இடத்திலையும் தடம் பிறழாம நாங்கள் மார்க்கத்தின் நன்மதிப்போட தமிழ் தேசிய பார்வையில எதையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அந்த பாதையில நடத்துறோம். நீங்க இறைவனே இல்லைன்னு சொல்றீங்க. ஏத்தீசம் கடவுளே இல்ல, நாத்திகம். அது உங்களுக்கு பரவாயில்லையா? பார்ப்பனர்களுக்கு பயந்து இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தது சாணியில மிதிக்கிறத நினைச்சு இப்ப மலத்தை மிதித்த கதை என்று ஐயா ஈவேரா சொல்கிறாரே, அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஐயா எப்படி எடுத்துக்கிறீங்க? அதெல்லாம் பரவாயில்லை. ஈவேரா சொன்னா பரவாயில்லை. இன்னைக்கு நாங்க உண்மையை சத்தமா பேசினா இவங்க மதத்தை மாத்துறாங்க, இவங்க மதம் மாத்தி விடுவாங்க, இவங்க நிறைய அவதூற சொல்லுவாங்கன்னு பொய்ய கிளப்பி விடுறது. அது பொய்யா இல்ல உண்மையான்னு தேடி பார்க்க வேண்டியது யாருடைய வேலைங்க? பகுத்தறிவு 75 ஆண்டுகளாக பேசிட்டு வந்த கட்சி என்ன பகுத்தறிவை இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு கொடுத்திருக்கு? என்ன பிரதிநிதித்துவத்தை உரிமைகளை சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் கொடுத்திருக்கு? 3 விழுக்காடு 3.5 விழுக்காடு இஸ்லாமியர்களுக்கு இதுவரைக்கும் 1 விழுக்காடை கூட நிறைவு செய்யாதது திமுக. எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு? 10ல இருந்து 15 விழுக்காடு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்திலும் நிர்வாகத்திலும் வாய்ப்பு கொடுத்துட்டு வருதுங்க. யார பார்த்து சும்மா அவதூறுகளை அள்ளி வீசுறாங்கன்னா போற போக்குல இருந்து சிரிச்சு எள்ளி நகையாடுவீங்க அப்படின்னா நாங்க எல்லாம் சும்மா என்ன பெத்து போட்டு உங்களுடைய விமர்சனங்களை கேட்டுட்டு அப்படியே போய் சந்தோஷமா படுத்துக்கிறதுக்காகவா? யாரையாவது பத்தி விமர்சனம் பண்றோம்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏன் இவங்களை பத்தி தப்பா பேசுறோங்கிறது யோசிங்க. உங்களுக்கு மார்க்கம் சொல்லுதா இவங்களை பத்தி தப்பா பேசுங்க, இவங்களை பத்தி புறம் பேசுங்க, இவங்களை சிரிச்சு விடுங்க, இவங்க வந்து பிஜேபி பி டீம்னு சொல்லி விடுங்கன்னு சொல்லுதா? நாங்க அடுக்குவோம். எண்ணற்ற கூறுகள் பாஜக எடுத்து வந்த எல்லா நாசகர திட்டத்தையும் நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். எந்த இடத்திலுமே பாஜகவோடு நாங்கள் சமரசம் அடைந்ததில்லை. இன்னைக்கு 1/2 விழுக்காடு 1/4 விழுக்காடு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாஜக கொடுக்கிற காசு என்ன தெரியுமா? 300 கோடி. இன்னைக்கு 8.22 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க 36 லட்சம் ஓட்டு வச்சிருக்க நாம் தமிழர் கட்சியினுடைய என்ன தெரியுமா வேல்யூ என்ன தெரியுமா? 2000 கோடி இல்ல 4000 கோடி சமரசம் செய்துட்டு இன்னைக்கு நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? வீதியில வந்து கத்திக்கிட்டு நிக்கிறோம். சமரசம் செஞ்சோமா? அப்படி சமரசம் செய்யக்கூடிய நாங்களா இருந்தா பாஜக மனித குல விரோதினி எங்கேயாவது சொல்லிருக்கோம். இதுவரைக்கும் எந்த கட்சியும் துணிவே இல்லாம பாஜகவை நேரடியாக நின்று எதிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாக இந்த மண்ணில் எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது. ஆனால் நாம் தமிழர் கட்சி பாஜக இந்த மனித குலத்தின் விரோதிகள் என்று நேரடியாக பல மேடைகளை பேசியிருக்குது. ஐயா மோடி அவர்களுக்கு 56 இன்ச்சுங்கிறது மார்பளவு இல்லைங்க, வாயளவு. பொய்யா பேசுவாருன்னு அதிகப்படியான விமர்சனங்களை எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஏதாவது ஒண்ணு பாபர் மசூதி இடிக்கப்பட்டு ராமர் கோவில் கட்டப்படும் போது அது மத நல்லிணக்கத்தின் அடிப்படையில் எல்லாரும் அந்த தீர்ப்பை ஏத்துக்கணும்னு சொன்னார் ஐயா ஸ்டாலின் அவர்கள். ஆனால் எங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு? இது நீதி எல்லாம் வெறும் தீர்ப்பு மட்டும் தான் சொன்னாரு.
இது நீதி அல்ல, வெறும் தீர்ப்பு மட்டும்தான் சொன்னாரு. இப்படி நேர்மையாக நியாயமாக நாங்க எல்லா இடத்துலயும் பேசிட்டு வந்தா சும்மா யாரோ சொல்றான் இவன் பிஜேபியின் பி டீம்னு சொன்னா அதே கொண்டு வந்து எங்க மேல பரப்புவீங்களா? இவங்க மதத்தை மாத்திடுவாங்கன்னு சொல்லுவீங்களா? இவங்க அப்பாவுக்கு ஜனாசா தொழுவையை தொட வைக்கலன்னு சொல்லுவீங்களா? யாரோ ஒரு மோமீன் இன்னொரு மோமீனை பொதுவெளியில உட்கார்ந்து தவறாக பேசுவது எப்படி நீங்கள் ஆதரிக்கிறீங்க? மனக்குமுறல்கள், இந்த அறச்சீர்கேடுகளை மாற்றணும்னு நினைக்கிறோம். ஒரு மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்களாக மடியில கனம் இல்லாம வழியில பயம் இல்லாம நேர்மையாக நிற்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது. நாங்கள் நிற்கிறோம். உங்களுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நான் நிற்கிறேன். நான் இப்போது சொல்கிறேன், உங்ககிட்ட வாக்கு பிச்சை கேட்பதற்காக நாங்கள் வரவில்லை. நேர்மையாக தன்மானத்தோட தலை நிமிர்ந்து சொல்றேன், உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா சரியானவங்க யாருன்னு தேர்வு செஞ்சு போடுங்க. சரியானவங்க யாருன்னு தேர்வு செஞ்சு போடுங்க. சும்மா போற போக்குல எள்ளி நகையாடாதீங்க. அது கட்டாயம் இறைவனுக்கு பிற்காலத்துல பதில் சொல்ல வேண்டிய தேவை வரும். இங்க நான் நெருக்கமாக தாங்க சீமானவர்களோட பயணித்து வருகிறேன். எல்லா அவதூறு செய்திகளையும் நாங்கள் இந்த கார்ல வாங்க இந்த கார்ல விடணுங்கிற ஒரு சூழல் இருக்கு. அது எல்லாத்தையும் மாற்றி இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு என்று உங்க எல்லாத்தையும் பேசுறேன். மீண்டும் ஒரு முறை வருவேன். அப்போது உங்களுக்கு இன்னும் விளக்கமாக பல தரவுகளையும் தகவல்களையும் சொல்றேன். ஒரு முறை 21 பிப்ரவரி திருச்சி மாநாட்டுக்கு வந்து பாருங்க. மக்கள் ராணுவம்னா என்ன தெரியும்? பாலியல் சீண்டல் இருக்காது, மதுமத போதை இருக்காது, பெண்ணிய அடிமைத்தனம் இருக்காது, பெண்களுக்கான முக்கியத்துவம் முதல் வரிசை கொடுக்கப்படும். எல்லாரையும் மரியாதையும் மதிப்புமிக்கமாக நாங்க நடத்து காட்டுவோம். சூழலியல் பாதுகாப்பு என்னன்னு நாங்க சொல்லி தருவோம். அப்படிப்பட்ட மாநாட்டுக்கு வந்து பாருங்க. அதற்கப்புறம் சொல்லுங்க உங்களுக்கு வாக்கு செலுத்தணுமா வேண்டாமா. வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.